السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم اغفر لي ولوالدي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ولجميع العلماء الصالحين المصلحين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين. اللهم يسر اللهم يسر اللهم يسر. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல் குர்ஆனுடைய விரிவுரை வகுப்பில் தொடர்ந்து 30வது அத்தியாயத்திலிருந்து பல சூறாக்களை நாம் நிறைவு செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய அருளால் இப்பொழுது சூரா அத்தீன், சூரா வத்தீனி வஸ்ஸைத்தூன் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் இந்த சூறாவில் 4வது வசனத்திற்கான விளக்கத்தை பார்ப்போம். கவனியுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூனி வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் லகத் خلقنal இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். லகத் خلقنal இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தீன் மீது சத்தியம் செய்கிறான், பிறகு ஜைத்தூன் மீது சத்தியம் செய்கிறான், பிறகு சீனாய் மலையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், பிறகு அல் பலதுல் ஹராம் பாதுகாப்பு தரக்கூடிய அல் பலதுல் அமீன் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். இப்படியாக அல்லாஹு தஆலா கண்ணியத்தின் அடிப்படையில் மனிதர்கள் சிந்தித்து நல்லுபதேசம் பெறும் அடிப்படையிலே 4 பொருட்கள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்ததற்கு பிறகு சொல்கிறான், லகத் خلقنal இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். லகத் திட்டவட்டமாக, அதாவது அரபி மொழியில் ஃபெஅல் மாதி கடந்த கால வினைச்சொல், இங்கிலீஷில் பாஸ்ட் டென்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா. ஹலக படைத்தான், அதனுடைய பன்மையுடைய சீகாதான் முத்தக்கல்லிம். ஹலக்னா நாங்கள் படைத்தோம். இந்த ஃபெஅல மாதி கடந்த கால வினைச்சொல்லின் மீது கத் என்ற எழுத்து நுழையுமேயானால் உறுதியை பலன் தரும், உறுதியை அங்கே பொருள் தரும். அதோடு சேர்த்து மேலும் அந்த உறுதியை அழுத்தம் கொடுப்பதற்காக லாமுல் இப்திதா என்று சொல்லப்படக்கூடிய லாம் அதிகரிக்கப்படும். லகத், இப்போ கது ஹலக்னா லகது ஹலக்னா, கது ஹலக்னா என்று சொல்லும் பொழுது திட்டமாக நிச்சயமாக, லகது ஹலக்னா என்று சொல்லும் பொழுது திட்டவட்டமாக மிக உறுதியாக மிக நிச்சயமாக நாம் படைத்தோம். அல் இன்சான மனிதனை ஃபீ அஹ்ஸனி தக்வீமின், ஃபீ அஹ்ஸனி தக்வீமின் அழகிய உருவத்திலே. தக்வீம் என்றால் அமைப்பு, உருவம். அஹ்ஸன் என்றால் மிக அழகான, மனிதனை மிக அழகான உருவமைப்பில், மனிதனை மிக அழகான தோற்றத்தில், மனிதனை மிக அழகான அமைப்பில் நாம் திட்டவட்டமாக படைத்தோம். கவனிங்க. சரி, இந்த வசனத்திற்கு இமாம்கள் என்னென்ன விளக்கம் தருகிறார்கள் நம்ம பொறுமையாக பார்ப்போம். நல்ல கவனமாக கேட்டுக்கொண்டு வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். வஹாதா ஜவாபுல் கஸமி யகூலு தஆலா திக்ருஹு வத்தீனி வஸ்ஸைத்தூனி லகத் خلقنal இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீமின். இந்த லகத் என்பது முன்பு கூறப்பட்ட வத்தீன் வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் என்ற சத்தியங்களுக்கான பதிலாகும். அதாவது சத்தியம் செய்து என்ன செய்தி சொல்லப்படுகிறதோ அந்த செய்தி தான் இது. லகத் خلقنal இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் வபில்லதி குல்னா ஃபீ ذلك قال أهل التأويل. அதாவது லகத் خلقنal இன்சான் என்பது முன்பு கூறப்பட்ட சத்தியத்துக்கான விளக்கம், சத்தியத்துக்கான பதில் என்பதைத்தான் அறிஞர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தில் கூறியிருக்கிறார்கள். கவனிங்க. இந்த லகத் خلقنal இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அஹ்ஸனி தக்வீம், தக்வீம் என்றால் என்ன பொருள், இது குறித்து அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் அதை இமாம் அவர்கள்
கொஞ்சம் விரிவாக நமக்கு விளக்கம் தருகிறார்கள். கவனிங்க. இக்தலஃப அஹ்லு தஅவீலி ஃபீ தஅவீலி கௌலிஹி லகத் خلقنا الإنسان في أحسن تقويم فقال بعضهم معناه في أعدل خلق وأحسن صورة لقد خلقنا الإنسان في أحسن تقويم في أحسن تقويم இதில் في ஒரு வார்த்தை, அஹ்சன் ஒரு வார்த்தை, அதுக்கு பிறகு தக்வீம் ஒரு வார்த்தை. ஃபி என்பது அரபி மொழியில் இல் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அஹ்சன் என்பது மிக அழகான. தக்வீம் கவ்வம யுகவ்விமு தக்வீமன். கவ்வம காம என்றால் நின்றான், அகாம நிலை நிறுத்தினான், இகாமத்து ஸலா என்று சொல்லுவோம் அல்லவா, அதிலிருந்து கவ்வம. கவ்வம என்றால் நிலை நிறுத்தினான், சரியாக அமைத்தான். வளைந்திருக்கக்கூடிய, கோணலாக இருக்கக்கூடிய, முறையற்று ஒழுங்கற்று இருக்கக்கூடிய பொருளை சரி செய்வது, சமப்படுத்துவது, நேர்படுத்துவது, செப்பனிடுவதற்கு கவ்வம யுகவ்விமு தக்வீம் என்று சொல்லப்படும். கவனிங்க. அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. ஆக தக்வீம் என்பது அதாவது செப்பனிடுவது, சரி செய்வது, சமப்படுத்துவது. இது மஸ்தருடைய அர்த்தம். ஸோ அதிலிருந்து இஸ்முடைய அர்த்தம் கொண்டு வரப்படும். எப்படி? உதாரணமா, செப்பனிடப்பட்ட, சரி செய்யப்பட்ட, முறைப்படுத்தப்பட்ட, ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு பொருள். ஃபி அஹ்சனி தக்வீமின், மிக அழகான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட, வடிவமைக்கப்பட்ட, சரி செய்யப்பட்ட, நிலைநிறுத்தப்பட்ட, நடுநிலையான ஒரு அமைப்பில் கொண்டு வரப்பட்ட தோற்றத்தில் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தான். அப்ப ஃபி அஹ்சனி தக்வீம் என்பது ஃபி அஅதலி ஹல்கின் வ அஹ்சனி சூரத்தின். ஹல்க் என்றால் படைத்தல், படைப்புகளிலேயே மிக சரியான. அஅதல் என்றால் அதில், நீதம் என்பதிலிருந்து வந்தது, சமமாக இருக்கிறது. இப்போ மற்ற படைப்புகளை பாருங்க, சிங்கம், புலி, ஆடு, மாடு எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? காலு கீழே இருக்கும், உடம்பு மேலே இருக்கும், வளைஞ்சு இருக்கும். நம்ம இன்னும் பின்னாடி நிறைய படிப்போம். மனிதன் மட்டும்தான் அப்படி நேராக நின்னா அப்படியே சரிசமமாக அப்படியே தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே நேராக இருக்கும். மற்ற படைப்புகள் எல்லாமே அது இந்த ஒரு சமமான போக்கில் இருக்காது. மனித படைப்பை தவிர மற்ற படைப்புகளில் இந்த நேர் தன்மை என்பது இருக்காது. சரியா? ஃபி அஅதலி ஹல்கின் வ அஹ்சனி சூரத்தின், மிக அழகான தோற்றம். ஆக மிக நேரான அமைப்பிலும் மிக அழகான உருவ தோற்றத்திலும் நாம் மனிதனை படைத்தோம். ஆக அஹ்சனி தக்வீம் என்பதற்கு இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒன்று அஅதலு ஹல்கின், அஹ்சனு சூரத்தின் என்ற இரண்டு பொருள்களை கொடுக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال في أعدل خلق, அதாவது படைப்பின் தோற்றத்தில் மிக அழகான அந்த அமைப்பிலே, மிக நேரான அந்த அமைப்பிலே அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். அஹ்சன் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அஅதல் என்ற அந்த பொருளை கொடுக்கின்றார்கள். அஅதல் என்று சொன்னால் கோணல் இல்லாமல், வளைவுகள் இல்லாமல், அதாவது சமமாக நேரான முறையில் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு சொல்லப்படும். இப்போ நீதம் என்று சொல்கிறோம் அல்லவா, அது இந்த வார்த்தையிலிருந்து வந்தது தான். ஏனென்றால் நீதம் என்பது நேரான ஒன்று, அநியாயம் என்பதுதான் ஏதாவது ஒரு பக்கம் எல்லை மீறி இருப்பதற்கு அநியாயம் என்று சொல்லப்படும். புரியுதுங்களா? நீதம் என்பது சமமாக இருக்கும், நேராக இருக்கும், எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கும். அடுத்து இப்ராஹிம் அன்-நஹஇ ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், கால ஃபி அஹ்சனி சூரத்தின், தக்வீம் என்பதற்கு ஃபி அஹ்சனி தக்வீம் என்பதற்கு ஃபி அஹ்சனி சூரத்தின் என்ற பொருளை இமாம் இப்ராஹிம் நஹஇ ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள். அதுபோன்று அவர்களுடைய இன்னொரு அறிவிப்பிலே அன் இப்ராஹிம் ரஹிமஹுல்லா ஃபி அஹ்சனி தக்வீமின் கால ஹல்கின், அந்த மிக நேரான அந்த அமைப்பிலே, நேரான படைத்தலிலே அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். அதே போல தக்வீம் என்பதற்கு கால ஃபி அஹ்சனி சூரத்தின் என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. அன் அபில் ஆலியா ரஹிமஹுல்லா ஃபி அஹ்சனி தக்வீமின் யகூலு ஃபி அஹ்சனி சூரத்தின்.
அதே போல முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்களும் ஃபி அஹ்ஸனி சூரத்தின், முஜாஹிதுடைய இன்னொரு அறிவிப்புலையும் அதே தான் வந்திருக்கின்றது. அடுத்து கதாதா ரஹிமஹுல்லா அவர்கள் கொஞ்சம் பாருங்க, அன் கதாதா ரஹிமஹுல்லா யகூலு ஃபி அஹ்ஸனி சூரத்தின், அதே போல கதாதா ரஹிமஹுல்லா அதே போல இமாம் கல்பி அவங்க ரெண்டு பேருமே காலா ஃபி அஹ்ஸனி சூரத்தின். சரியா? ஆக இத்தகைய அறிஞர்களுடைய குழுக்கள் எல்லோருமே இந்த ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்பதற்கு ஒரே அர்த்தத்தை கொடுக்கின்றார்கள். அதாவது அல்லாஹு தஆலா மனிதனை உருவ அமைப்பில், உருவ தோற்றத்தில் நேரானவனாக, முறைப்படுத்தப்பட்டவனாக, அழகிய தோற்றமுடையவனாக, அழகிய வெளிப்பாடு உடையவனாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். ஆக ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்பதற்கு அஅதலு ஹல்கின் அஹ்ஸனு சூரத்தின் என்ற பொருளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, கத்தாதா ரஹிமஹுல்லா, கல்பி அவர்கள், முஜாஹித் அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் மேற்கொண்டு கூறுகிறார்கள், கவனிங்க, வகால ஆஹரூன பல் மஅனா ذلك لقد خلقنا الانسان لقد خلقنا الانسان فبلغنا به استواء شبابه وجلده وقوته وهو أحسن ما يكون وأعدل ما يكون وأقومه. அதாவது لقد خلقنا الانسان في احسن تقويم, மனிதனை அவருடைய உடல் வலிமை முழுமையடையக்கூடிய வாலிப பருவத்திற்கு நாம் கொண்டு வருகிறோம். லகத் ஹலகனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். ஆக இந்த இடத்தில் பல அறிஞர்கள் கூறக்கூடிய கருத்தை இமாம் தபரி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இடத்தில் அஹ்ஸனு தக்வீம் என்பது மனிதனுடைய உடல் வலிமை, அவனுடைய வாலிபம் பூர்த்தி அடையக்கூடிய அந்த வயதுக்கு அல்லாஹு தஆலா கொண்டு வருகிறான். அந்த நேரத்தில் தான் மனிதன் மிக அழகான தோற்றமுடையவனாக, அவனுடைய வாழ்க்கையிலேயே அவனுக்கு எல்லாமே அழகாக இருக்கக்கூடிய, அவனுடைய தலைமுடியிலிருந்து, அவனுடைய கண்ணிலிருந்து, அவனுடைய கை கால் உடம்பு தோற்றம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் தான் அவனுடைய வாலிப காலகட்டம். அதற்கு அல்லாஹு தஆலா மனிதனை கொண்டு வருகிறான். சரியா? இந்த இடத்துல ஏன் வாலிப காலம் கொண்டு வர, வாலிப காலத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்றான் இந்த அறிஞர்களுடைய கூற்றுப்படி? அதுக்கு தனி விளக்கம் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். கவனிங்க, வகால ஆஹரூன் பல் மஅனா ذلك வகால ஆஹரூன் பல் மஅனா ذلك லகத் خلقنا இன்சான், திட்டவட்டமாக மனிதனை நாம் படைத்தோம். ஃபபலக்னா பிஹி, அவனை அடுத்து நாம் கொண்டு வருகிறோம் இஸ்திவா ஷபாபிஹி, அவனுடைய வாலிப பருவம் பூர்த்தி அடைகின்ற ஒரு கட்டத்திற்கு. அதே போல வஜில்திஹி, அவனுடைய தோல், சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது, வயோதிகமாக இருக்கும் பொழுது, இந்த ரெண்டுக்கும் இடையில மனிதனுடைய தோல் நல்ல அழகாகவும் மினுமினுப்பாகவும் இருக்கக்கூடியது அவனுடைய வாலிப பருவத்தில். அதே போல வகுவதிஹி, அவனுடைய உடல் வலிமை. சரியா? வஹுவ அஹ்ஸனு மா யகூன், இந்த வாலிப காலம்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப அழகான ஒரு காலகட்டம். அந்த வாலிபத்தில் தான் மனிதன் மிக அழகாக இருக்கின்றான். வஅஅதலு மா யகூனு வஅக்வமுஹு, அந்த வாலிப காலகட்டத்தில் தான் ரொம்ப சரிசமமா, அவனுடைய உடல்ல எந்த கோணலும் இல்லாம, அதே போல அவனுடைய உடல் ரொம்ப வலிமையோட, ரொம்ப ஒரு நேரான சரியான அமைப்போடு இருக்கின்றது. வயோதிகமாகிவிட்டால் என்ன ஆகிவிடும்? மனுஷனுக்கு தொந்தி வந்துடுது, உடம்பு போட்டுருது, சைஸே வேற மாதிரி போயிடுது. அதே போல சில பேருக்கு வயோதிகத்தில் கூன் விழுந்து விடுகிறது. இப்படியாக பலவிதமான பிரச்சனைகளுக்கு மனிதன் ஆளாகுகிறான். குழந்தை பருவத்தில் சொல்லவே தேவையில்லை. சரியா? எல்லாமே பலவீனமாக நமக்கு இருக்கும். ஆக இந்த வாலிப காலகட்டத்திற்கு அல்லாஹு தஆலா கொண்டு வருவதை இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றான். இந்த கருத்தை யார் யாரெல்லாம் கூறியிருக்கின்றார்கள்? கவனிங்க, அன் இக்ரிமத் ரஹிமஹுல்லாஹ் ஃபி கௌலிஹி லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீமின் கால அஷ்ஷாபுல் கவியுல் ஜல்து. இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா மனிதனை மிக அழகான அந்த ஒரு உடல் வலிமையில் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்வது
யாரை சொல்லப்படுகின்றது? அதாவது அஷாப் அல் கவி அல் ஜல்த், அதாவது உடல் திடகாத்திரம் உள்ள நன்கு உடல் அமைப்புகள் ஒன்று சேர்ந்த வலிமை மிக்க வாலிபன் என்பது இந்த வசனத்தில் உள்ள அல் இன்சான் என்பதற்கு பொருளாகும். சரி, இந்த கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாகவும் ஒரு அறிவிப்பில் அறிவிக்கப்படுகிறது. கவனிங்க, அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா லகத் خلقنا الانسان في احسن تقويم قال شبابه اول ما نشأ. அல்லாஹ் தஆலா மனிதனுடைய அந்த வாலிப பருவத்தின் ஆரம்ப கட்டத்தில் வாலிப பருவத்திலே அந்த மனிதன் அதாவது சிறு பிராயத்திலிருந்து அவன் உருவாகி அதாவது வாலிப பருவத்திலிருந்து அவன் சிறு பிராயத்திலிருந்து அவன் வளர்ந்து வரும் பொழுது அந்த வாலிப பருவத்தை அவன் அடையக்கூடிய அந்த காலகட்டம், அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு தேவையான முழுமையான உடல் ஆற்றலை வழங்குகிறான். அவனுடைய உடல் உறுப்புகளை மிகவும் நேர்த்தியானதாகவும் வலிமை மிக்கதாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கிவிடுகின்றான். அந்த காலத்தில் ஒரு கவிஞர் சொல்றார், லைத ஷபாப யஊது யௌமா ஃபஉக்பிரஹு பிமா ஃபஅலல் மஷீபு. எனக்கு ஒரு காலத்தில் வாலிபம் மீண்டு வராதா? நான் எப்படி முன்னாடி வாலிபனா இருந்தேனோ அதே போல வாலிபம் எனக்கு மீண்டும் ஒரு முறை வராதா? அப்படி வந்தால் இந்த வயோதிகம் எனக்கு செய்யக்கூடிய கொடுமைகளை எல்லாம் அந்த வாலிபத்திற்கு நான் சொல்லி காட்டுவேனே என்று. அதாவது அதனால தான் பொதுவாக மருத்துவத்திலையும் மக்களுக்கு மத்தியிலையும் சொல்லப்படும், வயோதிகம் என்பதே அது நோயுடைய ஒரு காலம், வாலிபம் என்பதே அது ஒரு ஆரோக்கியம், எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளலாம். என்னதான் உடல்ல நோய்கள் வந்தால் கூட அந்த வாலிப காலகட்டத்தில் தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் வயோதிகத்தில் ஒரு சிறிய சிரமத்தை கூட நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு நம்முடைய உடல் பலவீனப்பட்டு விடுகிறது. கவனிங்க, ரப்பி. அடுத்து வகால ஆஹரூன், குர்ஆன் விரிவுரையாளர்களில் பிற அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதாவது இதுவரைக்கும் 2 வகையான அறிஞர்களுடைய கூற்ற இமாம் தபரி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். 3வது வகை அறிஞர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கீல ذلك لأنه ليس شيء من الحيوان إلا وهو منكب على وجهه غير الإنساني. அதாவது ஃபி அஹ்சனி தக்வீம் என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், இதை நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டணும், புரியுதுங்களா? அது நேரடி பொருளாக நம்ம சொல்லவில்லை, சுட்டி காட்டணும். அதாவது மிக சமமான அமைப்பிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், விலங்கினங்களில் உயிரினங்களில் எல்லாமே முகம் குப்பரத்தான் இருக்கும். பாருங்க, எல்லாமே சிங்கம், புலி, ஆடு, மாடு எல்லாமே எடுத்துங்க, அதனுடைய முகம் அப்படியே கீழே பார்த்து தான் இருக்கும், பூமியை பார்த்து தான் இருக்கும். ஆனால் மனிதனுடைய முகம் மட்டும்தான் நேருக்கு நேராக பார்க்குற மாதிரி அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருப்பான். இது அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்த சங்கை கண்ணியங்களிலே ஒன்று. கவனிங்க, அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா லகத் خلقنا الانسان في احسن تقويم قال خلق كل شيء منكبا على وجهه. அல்லாஹு தஆலா எல்லா பொருள்களையும் முகத்தின் மீது சாய்ந்ததாக படைத்தான், இல்லல் இன்சான், மனிதனை தவிர. ஆக இப்படி 3 கருத்துகள் சொல்லப்படுவதாக இமாம் தபரி அவர்கள் விளக்கம் தந்துவிட்டு பிறகு சொல்கிறார்கள், வ அவுலல் அக்வாலி ஃபீ ذلك بالصواب أن يقال إن معنى ذلك لقد خلقنا الإنسان في أحسن تقويم في أحسن صورة وأعدلها. அதாவது இந்த எல்லா கருத்துகளிலும் மிக சிறப்பான கருத்து என்னவென்றால், அல்லாஹு தஆலா கூறுவதாக எடுத்துக்கொள்வதுதான். எப்படி? நிச்சயமாக நாம் மனிதனை மிக அழகான தோற்றத்தில், மிக நீதமான, மிக சரியான தோற்றத்தில், ஆதல் என்றால் மிக சரியான அழகான தோற்றத்தில் மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். எல்லாம் பொருத்தமா அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். சரியா? மனிதனுடைய அதாவது தலை எப்படி இருக்கணும், கை எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும், எல்லாமே ஒரு அளவோட. இப்போ யானையை எடுத்துக்கொள்ளுங்க, அதனுடைய கண்ணு பாருங்க, உடல்ல இவ்வளவு சின்னதாக இருக்கு, அதனுடைய கை காலு பாருங்க. இப்படி ஒவ்வொரு படைப்புலையும்
அதனுடைய உறுப்புகள் வேறு வேறு விதமாக, அதுக்கு ஒரு ஹிக்மத் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். வேறு வேறு விதமாகவும் வேறு வேறு தோற்றத்திலும் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்துவிட்டு மனிதனுக்கு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உடல் அமைப்புக்கு தகுந்தார் போல் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கை, காலு, கண்ணு, காது, மூக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா ரொம்ப சிறப்பாக அல்லாஹ் அமைச்சு கொடுத்துட்டான். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, சிங்கம், புலி அல்லது சிறுத்தை அல்லது குரங்குக்கு இருக்க மாதிரி ஒரு வாழையும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு சேர்த்து விட்டுருந்தானா என்ன ஆயிருக்குன்னு நினச்சி பாருங்க. இல்லை ஒரு யானைக்கு இருக்கிற மாதிரி 2 காதை அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு சேர்த்து விட்டுருந்தானா என்ன ஆயிருக்குன்னு நினச்சி பாருங்க. இப்படி அல்லது நம்முடைய கை இருக்கு பாருங்க, கை கால் இருக்கு பாருங்க. அடுத்து குருத்துபியில நம்ம படிப்போம், இந்த விரல்லாம் இருக்கு பாருங்க, இப்படி மடக்கிறோம், வைக்கிறோம், எடுத்து சாப்பிட்றோம். மற்ற உயிரினங்கள்ல பாருங்க, எதற்குமே அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்காது, விரல்லாம் தனியா இருக்காது. அது ஏதாச்சும் ஒன்று பிடிக்கிறதா இருந்தால் குரங்கு போன்ற உயிரினங்கள் 2 கையால் தான் சேர்த்து பிடிக்க முடியும். நம்ம ஒரு விரலில் பிடிக்கலாம், மடக்கலாம், வைக்கலாம். எவ்வளவு சுப்ஹானல்லாஹ் அற்புதங்கள்! நம்முடைய கால் விரல்கள், கை விரல்கள் எல்லாமே ஒரு பெரிய அற்புதமான ஒரு சக்திகளை கொண்டு அற்புதமான தோற்றத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றான். இமாம் தபரி சொல்கின்றார்கள், وَأَوْلَى الْأَقْوَالِ فِي ذَلِكَ بِالصَّوَابِ أَنْ يُقَالَ إِنَّ مَعْنَى ذَلِكَ لَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ فِي أَحْسَنِ صُورَةٍ وَأَعْدَلِهَا. நாம் திட்டவட்டமாக மனிதனை மிக அழகான தோற்றத்தில், மிக நேர்மையான ஒரு தோற்றத்திலே, மிக சரியான ஒரு தோற்றத்திலே படைத்திருக்கின்றோம். அடுத்து அரபி இலக்கணம் சொல்கிறார்கள், இந்த இடத்துல அஹ்சனி தக்வீம் என்பது, அஹ்சன் என்பதற்கு முன்னால் ஒரு மௌசூஃப் போக்கப்பட்டிருக்கும். இன்னமா ஹுவ நஅத்துன் லிமஹ்தூஃபின், அதாவது லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ தக்வீமின் அஹ்சனி தக்வீமின் என்று இருக்கும். ஐ வஹுவ ஃபீ தக்வீமின் அஹ்சனி தக்வீமின் ஃபகன்னஹு கீல லகத் ஹலக்னாஹு ஃபீ தக்வீமின் அஹ்சனி தக்வீமின். இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்றாங்க பாப்போம். அவங்க ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இமாம் குர்துபி தான் ரொம்ப விரிவாக கொண்டு போறாங்க. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஹாதா ஹுவல் முக்ஸமு அலைஹி வ ஹுவ அன்னஹு தஆலா خلقல் இன்சான في أحسن صورة وشكل منتصب القامة سوي الأعضاء حسنها. புரியுதா? அல்லாஹு தஆலா மனிதனை மிக அழகான தோற்றத்தில், சூரா அழகான தோற்றம், அழகான உருவம், ஷக்கில் தோற்றம். ஒரு பொருளுடைய ஷக்கில் என்று சொன்னால் அதனுடைய அமைப்பு, அதுக்கு அதனுடைய ஆரம்பம், இறுதி, அதனுடைய முன்பக்கம், பின்பக்கம், இதெல்லாம் ஷக்கில் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா மனிதனை மிக அழகான உருவத்தில், அழகான தோற்றத்தில் படைத்தான். சரி, முன்தசிபில் காமா, அவனுடைய அந்த உயரம் இருக்கிறது அல்லவா, நிலையாக இருக்கக்கூடியதாக. அல் காமா என்று சொன்னால் நம்ம காலிலிருந்து நம்ம தலை வரைக்கும், அதான் அல் காமத்துன்னு சொல்லுவாங்க. காமலேருந்து வந்தது தான் அல் காமத்து, மனிதனுடைய நிலை தோற்றம். ஒரு காமத்துஹு அப்படின்னு சொன்னால் நீளத்தில் ஒரு பொருளை அளந்தால் எப்படி இருக்குமோ அதுக்கு. இப்போ உலகத்தில் வேற எந்த பொருளுமே முன்தசிப் இப்படி நிலையாக நிற்கக்கூடியதாக இருக்காது. புரியுதா? அதை வலுக்கட்டாயமாக பயிற்சி கொடுத்து அதை உட்கார வச்சா, நிற்க வச்சா கொஞ்ச நேரத்துக்கு இப்படி கையும் காலையும் தூக்கிக்கிட்டு இருக்கும். புரியுதா? சிங்கம், புலி, யானை, இந்த மாதிரி மிருகங்களுக்கு சர்க்கஸில் இது மாதிரி மனிதர்கள் பயிற்சி கொடுக்குறாங்க பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு தூக்கிட்டு நிற்கிறதுக்குள்ளார அதுக்கு போதும் ஆகிடும். அது 4 சாப்பாட்டுக்கு, 2 வேளை சோத்துக்கு, அல்லது அவன் கொடுக்குற ஏதாவது 2 பருக்கைக்காக வேண்டி என்னென்ன கஷ்டப்படுது. மனுஷனுக்கு அப்படி கிடையாது. கையை இப்படி நேராக விட்டுட்டு இப்படி நேராக அவனால் நிற்க முடியும். சபியில் அஅதா, அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அப்படியே சமமாக இருக்குது, நேராக இருக்குது. அப்படியே வச்சோம்னு சொன்னால் அப்படியே பேக் பண்ணிடலாம் மனுஷனை. ஹசனிஹா, எல்லாமே அழகாக இருக்கும் மனிதனுடைய கை கால். நம்ம என்ன செய்து பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். அல்லாஹு தஆலா எனக்கு இப்போ ஏற்பட்ட, அதாவது மனிதனுடைய ஒரு அழகான உருவத்தை என் உயிருக்கு அல்லாஹ் கொடுத்தானே, அல்லாஹு தஆலா இந்த உயிரை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு மிருகத்தில் அல்லாஹு தஆலா இணைத்திருக்கலாம், சேர்த்திருக்கலாம். அல்லாஹு தஆலா எனக்கு மனித உயிரை கொடுத்து அழகான மனித தோற்றத்தை கொடுத்தானே, இது அல்லாஹு தஆலா மனிதனுக்கு சொல்லி காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத்துகளிலே உண்டு. புரியுதா? சரி, இமாம் குர்துபி என்ன சொல்றாங்க பாப்போம். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் லகத் ஹலகனல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம் என்பதை சொல்லும் பொழுது, ஹாதா ஜவாபுல் கஸமி,
ஏற்கனவே நம்ம இதை பார்த்து விட்டோம். அதாவது முன்பு சொல்லப்பட்ட சத்தியத்துக்கான பதில் இதுதான். அதாவது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? இந்த செய்தி லகத் ஹலகனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்ற செய்தி. வ அராத பில் இன்சான் அல் காஃபிர். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா மனிதனை என்று சொல்கிறானே, இந்த மனிதன் அல் இன்சான் என்பது மாரிஃபாவா இருக்கு. ரெண்டு அர்த்தங்கள்ல கொண்டு வரலாம். ஒன்று என்ன? பொதுவாக மனித இனத்தை என்ற அர்த்தத்தையும் வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் குறிப்பிட்ட ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா சொல்ல வருவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய விளக்க உரைகளிலே ஒன்று என்னவென்றால், அல்லாஹு தஆலா இந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு மனிதனை பற்றி பேசுகிறான். அதாவது காஃபிரான மனிதனை அல்லாஹு தஆலா பேசுகிறான். அதாவது காஃபிரான மனிதனே, உன்னை நான் எவ்வளவு அழகான ஒரு உருவ அமைப்பில் ஒரு தோற்றத்திலே படைத்திருக்கிறேன். மூமின்களை கண்டிப்பா வித்தியாசமே, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நிராகரிக்கக்கூடிய அந்த காஃபிருக்கு அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான், இவ்வளவு அழகான ஒரு உருவத்தில் மனிதனாக படைத்த நான் உன்னை மனிதனாக படைத்திருக்க நீ எனக்கு அதற்கு நன்றி உள்ளவனாக இல்லாமல் நன்றி கெட்டவனாக மாறிவிட்டாயே என்று அல்லாஹு தஆலா அவனை கண்டிக்கின்றான். வஅராத பில் இன்சான் அல் காஃபிர். இந்த இடத்துல அல் இன்சான் என்று காஃபிரை சொல்லப்படுகிறது. சரி, இந்த காஃபிர்ல குறிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த கீல ஹுவ அல் வலீத் இப்னுல் முகீரா வ கீல கல்தா இப்னு உஸைத். இந்த ரெண்டு காஃபிர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ரொம்ப எதிரிகளாக, ரசூலுல்லாஹ்விற்கு மிகவும் தொந்தரவு தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை இந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் உடலால ரொம்ப வலிமை மிக்கவர்களாகவும் அழகிய தோற்றமுடையவர்களாக இருந்தார்கள். இப்படி அல்லாஹு தஆலா உன்னை படைத்ததற்கு பிறகு நீ அல்லாஹுடைய இந்த படைப்புக்கான நன்றி அறிதலை செய்யாமல் நிராகரிப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டாய். சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின். மட்டமானவர்களில் அந்த மனிதனை மட்டமானவர்களாக நாம் மாற்றிவிட்டோம். ஏன் காரணம் என்ன? குஃபுரை தேர்ந்தெடுத்ததால். ஃபஅலா ஹாதா நஸலத் ஃபி முன்கிரில் பாசி. இந்த அடிப்படையில், அதாவது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அல் இன்சான் என்பது காஃபிரை குறிக்கிறது, இந்த இரண்டு மனிதர்களை குறிக்கிறது. அதாவது அல் வலீத் இப்னு அல் முகீராவை அல்லது கல்தா இப்னு உஸைதை குறிக்கிறது என்று எடுத்துக்கொண்டால், ஆக இது யார் குறித்து சொல்லப்பட்ட செய்தியாக நாம் பொதுவாக புரிந்து கொள்ளலாம். நஸலத் ஃபி முன்கிரில் பாசி. மறுமையில் எழுப்பப்படுவதை யார் மறுக்கின்றார்களோ அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா இங்கே பேசுவதாக எடுத்துக்கொள்ளலாம். வகீல் அல் முராது பில் இன்சானி ஆதமு வ ذُرِّيَّتَهُ. இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் அல் இன்சான் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சந்ததிகளையும் சுட்டி காட்டப்படுகிறது. ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்பது வஹுவ இஅ்திதாலுஹு வஸ்திவாஉ ஷபாபிஹி. அதாவது மனிதனுடைய படைப்பு சீர் பெற்றிருப்பதும் அவனுடைய வாலிப காலத்தில் அவன் உடல் திரகாத்திரம் உள்ளவனாக, உறுப்புகள் நன்கு வலிமை பெற்றவனாக இருப்பதை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். கதா கால ஆம்மத்துல் முஃபஸ்ஸிரீன். பெரும்பாலான அறிஞர்கள் இந்த கருத்தை கூறுகிறார்கள். வஹுவ அஹ்ஸனு மா யகூன் லிஅன்னஹு خلق كل شيء முன்கப்பன் அலா வஜ்ஹிஹி. இந்த வாலிப காலம் தான் மனிதனுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப ஒரு அழகான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதே போல இந்த கருத்து ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா படைப்புகளையும் அதனுடைய முகத்தின் மீது கவிழ்ந்ததாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். வ خلقஹு ஹுவ முஸ்தவியன். ஆனா மனிதனை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமமானவனாக படைத்தான். வலஹு லிசானுன் தல்குன். மனிதனுக்கு நன்கு பேசக்கூடிய நாவு இருக்கிறது. வ யதுன் வ அஸாபிஉ யக்பிது பிஹா. அவனுக்கு அல்லாஹ் தஆலா கைகளை கொடுத்திருக்கின்றான், கைகளிலே விரல்களை கொடுத்திருக்கின்றான். அந்த கைகளை மடக்குகிறான், விரல்களை மடக்கி பிடிக்கின்றான். புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலோடு அல்லாஹ் தஆலா
மனிதனை படைத்திருக்கிறான். வகால அபூ பக்கர் இப்னு தாஹிர் ரஹிமஹுல்லாஹ் ஐ முஸய்யனம் பில் அக்லி, அல்லாஹ் தஆலா மனிதனை இப்படி உடல் உறுப்புகளை கொண்டு மட்டுமல்ல அறிவை கொண்டு அலங்கரிக்கப்பட்டவனாக, அக்ல் புத்தியை கொண்டு அலங்கரிக்கப்பட்டவனாக, முஅத்தியன் லில் அம்ரி கட்டளையை நிறைவேற்றக்கூடியவனாக, மஹ்தியம் பித்தம்ஈஸி எதை எப்படி பிரிக்க வேண்டும் எதை எப்படி புரிய வேண்டும் என்று பிரித்தறியக்கூடிய ஆற்றலை கொண்டு வழிகாட்டப்பட்டவனாக, மதீதல் காமதி அவனுடைய நீளம் அவனுடைய உயரம் அப்படியே சரிசமமாக நின்றவனாக, யதனாவலு மஅகூலஹு பியதிஹி தன்னுடைய உணவை தனது கரத்தால் எடுத்து சாப்பிடக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்திருக்கிறான். ஆக ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்பதற்கு இவ்வளவு ஒரு நீளமான விளக்கத்தை அறிஞர்கள் கூறுவதை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அடுத்து இப்னுல் அரபி என்ற மாலிகி மذهபை சேர்ந்த ஒரு பெரிய அறிஞர் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ லில்லாஹி தஆலா ஹல்குன் அஹ்ஸனு மினல் இன்சான், மனிதர்களிலேயே படைப்புகளிலேயே மனிதனை விட அழகான ஒரு படைப்பு அல்லாஹு தஆலா படைக்கவில்லை. லைஸ லில்லாஹி தஆலா ஹல்குன் அஹ்ஸனு மினல் இன்சான், அல்லாஹு தஆலாவிடத்தில் மனிதர்களை விட ஒரு அழகான உருவ தோற்றமுள்ள படைப்பு இல்லை. ஃபஇன்னல்லாஹ தஆலா அல்லாஹு தஆலா ஹலகஹு மனிதனை படைத்தான். எப்படி? ஹய்யன் உயிருள்ளவனாக, ஆலிமன் அறிந்து கொள்ளக்கூடியவனாக, காதிரன் ஆற்றல் உள்ளவனாக, முரீதன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற சுய நாட்டம் உள்ளவனாக, முத்தகல்லிமன் பேசக்கூடியவனாக, சமீஅன் கேட்டு புரியக்கூடியவனாக, பசீரன் பார்த்து புரியக்கூடியவனாக, முதப்பிரன் தன்னுடைய காரியங்களை நிர்வகிக்கக்கூடியவனாக, ஹக்கீமன் ஞானம் உள்ளவனாக, யோசித்து புரியக்கூடிய சிந்தித்து புரியக்கூடிய அந்த ஒரு ஆற்றல், சிந்தித்து உணர்ந்து ஒரு விஷயத்தினுடைய தத்துவத்தை எடுத்து புரிகிறதுக்கு பாருங்க, அதுக்குதான் ஹக்கீம் ஞானம் விஸ்டம் என்று சொல்லப்படும். சரியா? அல்லாஹு தஆலாவுக்கு மனிதன் தான் இப்படிப்பட்ட படைப்பு, வேற யாருக்கும் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கவில்லை. வஹாதிஹி சிஃபாத்து ரப்பி சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ மேற்கூறப்பட்ட இந்த தன்மைகள்லாம் இருக்கின்ற தன்மைகள் பாருங்க, இது எல்லாமே அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய தன்மை. அந்த அமைப்புல அல்லாஹு தஆலா மனிதனையும் படைத்திருக்கிறான். வஅன்ஹா அப்பர பஅதுல் உலமா வ வகஅல் பயானு பிகௌலிஹி இன்னல்லாஹ خلق ஆதம அலா சூரத்திஹி. நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஆதமை தன்னுடைய உருவத்தின் மீது படைத்திருக்கிறான் என்று வரக்கூடிய சஹீஹான ஹதீஸுக்கு இதுதான் விளக்கம். அல்லாஹு தஆலா உயிருள்ளவன், மனிதன் உயிருள்ளவன். அல்லாஹு தஆலா ஆலிம் அறிந்தவனாக இருக்கிறான், மனிதனும் அறிந்தவனாக இருக்கிறான். ஆனால் அந்த தன்மை வேறுபடும். அல்லாஹு தஆலாவுடைய இல்ம் என்பது எல்லையற்றது. அல்லாஹு தஆலாவுடைய ஹயாத் என்பது மௌத்து முந்தாதது, இல்லாமை முந்தாதது. அதே போல அதில் மௌத்து வராது, அழிவு என்பது வராது. மனிதனுடைய தன்மை ஹயாத் என்பது மௌத்து முந்தியது. அதே போல பின்னாடி அவனுக்கு அழிவு இருக்கு, மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றான். புரியுதுங்களா? அதாவது வார்த்தையால் ஒன்றுபட்டது, தன்மையின் அளவினால் அல்ல. அது புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த இடத்துல இன்னல்லாஹ தஆலா خلق ஆதம அலா சூரத்திஹி يعني அலா சிஃபாத்திஹி. அல்லாஹ் தஆலா ஆதமை தன்னுடைய உருவத்தில் படைத்தான் என்பதற்கு என்ன பொருள்? அதாவது தன்னுடைய தன்மையின் மீது படைத்தான். அது என்னென்ன தன்மை? அல்லாஹ்விடத்தில் ஹயாத் இருக்கு, மனிதனிடத்தில் ஹயாத் இருக்கு. அல்லாஹ்விடத்தில் இல்ம் இருக்கு, மனிதனிடத்தில் இல்ம் இருக்கு. அல்லாஹ்விடத்தில் குத்ரத் இருக்கு, மனிதனிடத்தில் குத்ரத் இருக்கின்றது. அதே போல அல்லாஹ் பேசக்கூடியவன், மனிதன் பேசக்கூடியவன். அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், மனிதன் பார்க்கக்கூடியவன். கேட்கக்கூடியவன், இவனும் கேட்கக்கூடியவன், திட்டமிடக்கூடியவன். இப்படியாக அல்லாஹு தஆலா தன்னுடைய தன்மைகளின் மீது மனிதனை படைத்தான். வஃபி ரிவாயத்தின் அலா சூரத்திர் ரஹ்மான் இன்னல்லாஹ خلق ஆதம அலா சூரத்திஹி என்று ஒரு அறிவிப்பில் வந்திருக்கின்றது. இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹு தஆலா ஆதமை ரஹ்மானுடைய சூரத்தில் படைத்திருக்கிறான் என்பதாகவும் வந்திருக்கிறது. சரி, இந்த கருத்தை சொல்லக்கூடிய இப்னுல் அரபி போன்ற அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த இடத்துல சூரத் என்பதற்கு அதாவது தன்மை என்ற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் وَمِنْ أَيْنَ تَكُونُ لِلرَّحْمَنِ سُورَةٌ مُتَشَخِّصَةٌ فَلَمْ يَبْقَ إِلَّا أَنْ تَكُونَ مَعَانِي. இந்த இப்னுல் அரபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பெரிய ஒரு மார்க்க அறிஞர் தான். இருந்தாலும் இவர்கள் அந்த அஷாரியா அகீதால உள்ளவங்க, அல்லாஹு தஆலாவிற்கு வெளிப்படையாக நேரடியாக அந்த உருவம் இருக்கிறது என்பதை தஅவீல் செய்யக்கூடியவங்க. இந்த இடத்துல உருவம் என்றால் தன்மை என்ற அர்த்தத்தை சொல்லக்கூடியவர்கள். அவங்க சொல்றாங்க, அதாவது ஒரு மனிதனுடைய உருவத்திற்கு அல்லாஹு தஆலாவை ஒப்பிட்டு விடக்கூடாது. அதனால இந்த இடத்துல சூரத்துர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய சூரத் என்பது அவனுடைய தன்மை என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா?
பொதுவாக இந்த ஹதீஸை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது பெரும்பாலும் எல்லாருமே இது அல்லாஹு தஆலா ஆதமை தன்னுடைய சூரத்தின் மீது படைத்தான் என்றால் இது சூரத்தை கொண்டு அல்லாஹ் எதை நாடினான், உருவம் என்று நம்ம இதுக்கு வெளிப்படையாக அர்த்தம் தெரியும். ஆனால் அல்லாஹ் எதை நாடினான் என்பதை நம்ம அல்லாஹ்வுடைய இல்முல விட்டுறணும். சரி, சில அறிஞர்கள் இந்த இடத்துல சூரத் என்பதற்கு தன்மையை எடுத்துக்கொள்வோம் என்பதாக தஅவீல் செய்கிறார்கள். மற்றபடி குர்ஆனுடைய வசனங்கள்ல அல்லாஹ்வுக்கு கை இருப்பதாக, முகம் இருப்பதாக, அதே போன்று அல்லாஹு தஆலாவிற்கு கண் இருப்பதாக வந்திருக்கக்கூடிய அந்த வசனங்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வெளிப்படையான வார்த்தைகளில் அர்த்தங்களோடு நாம் எடுத்துக்கொள்வோம். அதுக்கு நம்ம தஅவீல் செய்ய மாட்டோம் என்பதில் சலஃப் அறிஞர்கள் எல்லோருமே ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். பின்னோர்கள் தான் அதில் மாற்று கருத்துக்களை கூறி அந்த வசனங்களுக்கு அல்லாஹுடைய அந்த உள்ளமையின் தன்மைகளை குறிக்கக்கூடிய கண்ணு, அதே போல காலு, அதே போல கை என்று முகம் என்று வந்திருக்கக்கூடிய அந்த வசனங்களுக்கு மாற்று பொருள் சொல்கிறார்கள். அடுத்து இமாம் குர்துபி அவர்கள் ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஈசா இப்னு மூசா அல் ஹாஷிமி என்று அந்த காலத்தில் ஒரு பெரிய பிரபலமான ஒரு மனிதர் இருந்தார். அவர் தன்னுடைய மனைவியின் மேல ரொம்ப முஹப்பத் வைத்திருந்தார். நான் அரபி கொஞ்சம் படிக்கிறேன். கான ஈசா இப்னு மூசா அல் ஹாஷிமி யுஹிப்பு ஜௌஜதஹு ஹுப்பன் ஷதீதன் ஃபகால லஹா யௌமன் அன்தி தாலிகுன் ஸலாசன் இன் லம் தகூனி அஹ்ஸன மினல் கமரி ஃபநஹதத் வஹ்தஜபத் அன்ஹு. அந்த ஈசா இப்னு மூசா தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ சந்திரனை விட அழகானவளாக இல்லை என்றால் உன்னை நான் 3 தலாக் செய்து விடுகிறேன் என்பதாக சொல்கிறார். இந்த தலாக்குடைய விஷயத்தில் அந்த காலத்தில் நிறைய இந்த மாதிரியான வார்த்தைகளை மக்கள் அறியாமையினால் பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. அல்லது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் நிறைய நீங்கள் ஃபிக்ஹ் கிதாபு படித்தீர்களே ஆனால் உங்களுக்கு அதில் இருக்கும். அப்போ 3 தலாக்கு விட்டுட்டாங்களே, உடனே அந்த பெண்ணை எழுந்து போய் அந்த கணவரிடமிருந்து ஹிஜாபு செய்து கொண்டார்கள். அப்போ எந்த அளவுக்கு அந்த பெண் அந்த இடத்துல பேணுதலாக இருக்காங்க பாருங்க. 3 தலாக் செஞ்சுட்டா கணவன் நிரந்தரமான ஹராமாக ஆகி விடுகிறான் அல்லவா, உடனே அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுறாங்க, ஹிஜாப் அணிஞ்சு கொள்றாங்க. சரி, இப்போ வக்கால தல்லக்தனி, நீங்க என்ன தலாக் விட்டுட்டீங்க, இனிமே உங்களோட சேர முடியாது. ஒபாத பிலைலத்தில் அதீமத், அன்றைய இரவு அந்த ஈசா இப்னு மூசா ரொம்ப பெரிய ஒரு மனக்கவலையில இரவு கழித்தார். அடுத்து ஃபலம்மா அஸ்பஹ கதா இலா தாரில் மன்சூர், அபூ ஜாஃபர் மன்சூர் என்ற அந்த அப்பாசிய மன்னர்களுடைய முதல் மன்னர், பெரிய ஒரு ஹலீஃபா, பெரிய அறிஞர், அவரிடத்துல போறார் இந்த ஈசா இப்னு மூசா என்பவர். போய் அக்பரஹுல் ஹபர், இந்த செய்தியை போய் சொல்றார். வ அத்ஹரலில் மன்சூரி ஜஸஅன் அதீமன், மன்சூர்ட்ட சொல்றாரு, மன்னர்கிட்ட, எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி மன்னர் என்ன செய்யறார், ஃபஸ்தஹதரல் ஃபுகஹா வஸ்தஃப்தாஹும், அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய சட்ட வல்லுநர்கள், அறிஞர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களிடத்திலே தீர்ப்பு கேட்கிறார்கள். ஃபகால ஜம்உ மன் ஹதர் கத் துல்லிகத் இல்லா ரஜுலன் வாஹிதன் மின் அஸ்ஹாபி அபி ஹனீஃபா. அங்கே கூடியிருந்த எல்லா அறிஞர்களும், அது எப்படிப்பா சந்திரனை விட ஒருத்தவங்க அழகாக இருக்க முடியும், அதுக்கு சான்ஸே கிடையாது, அந்த பெண்ணுக்கு 3 தலாக் நிகழ்ந்தது தான், முடிந்து விட்டது என்பதாக எல்லா அறிஞர்களும் சொல்கிறார்கள். ஆனால் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய மாணவர்களில் ஒரு மாணவர் மட்டும் என்ன சொல்றாருன்னா, அமைதியா இருக்கிறார். ஃபஇன்னஹு கான சாக்கிதன் ஃபகால லஹுல் மன்சூர் மா லக லா ததகல்லம். அந்த மாணவரை பார்த்து கேட்கிறார்கள், அபு ஜாஃபர் அல் மன்சூர், நீங்கள் பேசுவதில்லையே, நீங்க எதுவும் சொல்லவில்லையே. فقال له الرجل بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم. அந்த பேசாம இருந்த அந்த அறிஞர் அபூ ஹனீஃபாவுடைய மாணவர் சொல்கிறார், இந்த வசனங்களை ஓதி காட்டிட்டு, யா அமீரல் முஃமினீன் ஃபல்இன்சானு அஹ்ஸனுல் அஷ்யாஇ வலா ஷைஅ அஹ்ஸனு மின்ஹு, மனிதன் தான் படைப்புகளிலேயே எல்லா வஸ்துக்களிலும் மிக அழகானவன், அவனை விட அழகான பொருள் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சந்திரனை விட நீ அழகாக இல்லை என்றால் என்று சொல்றதே தப்பு. முதல்ல மனுஷன் தான் எல்லாத்தையும் விட அழகானவன், அதனால இந்த இடத்துல தலாக்கே நிகழல என்பதாக
அந்த அறிஞர் கூறுகிறார், فقال المنصور لعيسى بن موسى الامر كما قال الرجل. உடனே அது கலீஃபா சொல்றாங்க, இவர் சொல்றதுதான் கரெக்ட், சரிங்களா? அதனால فقبل على زوجتي, நீ உன் மனைவி இடத்துல போய் சேர்ந்து கொள்ளலாம். وارسل ابو جعفر المنصور الى زوجة الرجل, அந்த மனிதருடைய மனைவிக்கு அபு ஜாஃபர் தூது அனுப்பினார், அதாவது தலாக் நிகழலாமா, நீ உன்னுடைய கணவனோட சேர்ந்து கொள்ளலாம். அன் அத்தீஇ ஜௌஜகி வலா தஅஸீஹி, உன்னுடைய கணவனுக்கு நீ கீழ்ப்படிவாயாக, அவனுக்கு மாறு செய்யாது. ஃபமா தல்லகி, அதாவது உன் மீது தலாக்கு நிகழவில்லை. ஃபஹாதா யதுல்லுக அலா அன்னல் இன்சான அஹ்ஸனு ஹல்கில்லாஹி பாத்தினன் வ ஸாஹிரன். இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், நிச்சயமாக மனிதன் அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே உள் தோற்றங்களிலும் வெளி தோற்றங்களிலும் மிக அழகானவன். புரியுதுங்களா? பாத்தினன் வ ஸாஹிரன், ஜமாலு ஹைஅத்தின் வ பதீஉ தர்கீபின், அல்லது ஜமால ஹைஅத்தின் வ பதீஅ தர்கீபின், அவனுடைய அமைப்பு, தனித்தனி அமைப்பு, ஒன்றொன்றை எடுத்துக்கொள்ளுங்களேன், அந்த அமைப்பினுடைய அழகிலும் சரி, அதே போல ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்போடு சேர்க்கப்பட்டிருப்பதிலும் சரி. அர்ரஸு பிமா ஃபீ, தலையை எடுத்துக்கொள்ளுங்க, அதில் உள்ள எல்லா உறுப்புகளையும் எடுத்துக்கொள்ளுங்க, கண்ணு, காது, மூக்கு, வாயு, பல்லு எல்லாமே. அதே போல வஸ்ஸத்ர் பிமா ஜமஅஹு, நம்முடைய நெஞ்சு, அதில் அது ஒன்று சேர்த்து இருக்கக்கூடிய எல்லாம். வல்பத்தன் பிமா ஹவாஹு, நம்முடைய வயிறு. வல்ஃபர்ஜு வமா தவாஹு, மனிதனுடைய மர்மஸ்தானம், அதை சுற்றியுள்ள அவனுடைய உடல் அமைப்பு. வல் யதானி வமா பதஷதஹு, அவனுடைய இரண்டு கைகளும், அந்த இரண்டு கைகள் எதை பிடிக்கின்றனவோ அதுவும். வர் ரிஜ்லானி வமஹ்தமலதாஹு, மனிதனுடைய இரண்டு கால்களும், அந்த இரண்டு கால்களும் எதை சுமந்து இருக்கின்றதோ. இப்படி எல்லா வகையிலும் மனிதன் தான் படைப்புகளிலேயே மிக அழகான தோற்றமுடைய, அழகான அமைப்புடைய, அழகான ஒரு வடிவத்தை உடைய ஒரு படைப்பாக இருக்கின்றான். வலிதாலிக காலத்தில் ஃபலாசிஃபத்து இன்னஹுல் ஆலமுல் அஸ்கரு இத் குல்லு மா ஃபில் மக்லூகாத்தி ஜுமிஅ ஃபீஹி. ஆகவேதான் தத்துவ அறிஞர்கள், ஃபல்சஃபா, அதாவது ஃபலாசபி பேசக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், மனிதன் இருக்கிறானே அவன் ஒரு சிறிய ஒரு தனி உலகம், அவன் ஒரு தனி உலகம். இன்னஹுல் ஆலமுல் அஸ்கர், வானம் பூமி ஒரு பெரிய உலகம் என்றால் இவன் ஒரு சிறிய ஒரு உலகம். உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுமே அதனுடைய ஒரு தோற்றம் மனிதனுக்குள் இருக்கிறது. வானம், பூமி, சூரியன், சந்திரன், கடல், மலை எல்லாமே, மரம் எல்லாமே மனிதனுக்குள்ளாரையும் அதனுடைய ஒரு உதாரணம் இருக்கு என்பதாக அந்த தத்துவ அறிஞர்கள் சொல்றாங்க. இதை பற்றி இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் விளக்கமாக பேசியிருக்கிறாங்க. அந்த பாடங்கள் எப்பயாவது நம்ம படித்தோம்னா அப்போ நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், முன்பு 4 சத்தியங்களை செய்துவிட்டு அந்த சத்தியம் எதற்காக செய்யப்பட்டதென்றால் மனிதனை திட்டவட்டமாக மிக அழகான உருவ அமைப்பிலே நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்ல வருகிறான் என்ற செய்திக்காக வேண்டி அந்த சத்தியங்கள் செய்யப்பட்டன. அல்லாஹ் தஆலா மனிதனை எப்படி அழகிய, நேர்த்தியான, மிக சமமான ஒரு உருவத் தோற்றத்திலே படைத்திருக்கிறான் என்பதை அறிஞர்களுடைய விளக்கங்களிலிருந்து பார்த்தோம். இது ஏன் சொல்லப்பட்டது என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம படிப்பினைகள் பாடங்களை நம்ம பார்ப்போம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வகுப்பிலே பரக்கத் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு வகுப்பு இருக்குமா, நம்ம கேள்வி பதில் இருந்தால் நாளைய அமர்விலே இன்ஷா அல்லாஹ் வைத்துக்கொள்வோம். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த அமர்விலே பரக்கத் செய்வானாக. அதிகமான மக்கள் கேட்டு முன்னோர்களுடைய கல்வியை கொண்டு பலன் பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.